ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வீட்டிலே வந்து ட்ராகன் ஃப்ரூட் செடியை வந்து எப்படி நம்ம வந்து விதை மூலயமா வந்து வளர வைக்கிறது. சரிங்களா? ஒரு வாரத்திலே வந்து இந்த மாதிரி செடி வந்து எப்படி வளர வைக்கிறது, இதை வந்து எப்படி வந்து க்ரோத் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன மாதிரி சாயில் யூஸ் பண்ணணும், அதை எப்படி வந்து சீடை வந்து முளைய வைக்கிற மாதிரி போடணும், அது எத்தனை நாளில் வந்து முளைஞ்சி வந்து செடியாக வரும், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு நார்மலான ஒரு ட்ராகன் ஃப்ரூட் வந்து இது ஃபுல்லாகவே விதை வந்து யூஸ் பண்ண போகிறோமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஒரு சின்ன பீஸ் இருந்தாலுமே ஓகே. அதை நம்ம வந்து வீடியோவில் போக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மேலே இருக்கிற அந்த தோலெலாம் வந்து ரிமூவ் பண்ணிடணும். உங்களுக்கு இந்த ஒரு பழத்தை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 1000 கணக்கு மேலே வந்து இந்த ட்ராகன் ஃப்ரூட் செடி வந்து ரெடி பண்ணலாம். அதை எப்படி ரெடி பண்ணுறது, அதுக்கு எந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணணும், அதை பற்றி தான் நீ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து மேலே இருக்கிற இந்த தோலை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துருவோம். எடுத்துகிட்டா தான் நம்ம உள்ள சீடை வந்து எடுக்கிறது வந்து ஈஸியாக இருக்கும். இல்லைனா வந்து நீங்கள் கட் பண்ண பார்த்து இது வந்து சிக்கிக்கிட்டே இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற தோலை வந்து ரிமூவ் பண்ணுறேங்க. இதை நம்ம இந்த செடியை வந்து எத்தனை நாள் எடுக்கலாம்னா, மினிமம் வந்து ஒரு 10 நாளுக்குள்ளே வந்து உங்களுக்கு நல்லா வந்து பிரித்து நடுற மாதிரி செடி வந்துடும். இந்த மாதிரி சின்னதாக ஒரு பீஸை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து அந்த கருப்பு கலர் இருக்கிறது எல்லாமே வந்து இதோட விதை தான், அதோட சீடு தான். சின்னதாக, அதாவது நீங்கள் வந்து கையில் எடுக்க முடியாத அளவுக்கு இருங்க, கத்தியால் லைட்டாக எடுத்து காட்டுறேன். இந்த கடுகோட சின்ன சைஸில் இருக்கும். சரிங்களா? இதை வந்து நம்ம ஒன்றா எடுத்து வந்து அந்த சீடு வந்து இது போட முடியாது. ஏன்னா சைஸ் இது ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால கையில் எடுக்கிறது அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு கையில் பார்த்தாலே தெரியும், கடுகோட ரொம்ப வந்து ஒரு சின்ன சைஸாக இருக்கும். இந்த கீரை விதை மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். இதில் வந்து ஒரு 2-3 பீஸ் கட் பண்ணி எடுத்துருவோம். ஏன்னா நம்ம ஒரு 2-3 இடத்துல வந்து போட போகிறோம். எதோட க்ரோத் வந்து நல்லா வருதுன்னு பார்க்குறதுக்கு. இதில் வந்து ஃபுல்லாகவே விதை தான். எல்லா சீடுமே வந்து நீங்கள் வந்து செடியாக வந்து மாற்றலாம். அதனால தான் சொன்னோம், ஒரு 1000 செடிக்கு மேலே எடுக்கலான்னா இந்த பழத்தை வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து மண்ணில் விதைக்க பார்த்து கண்டிப்பாக வந்து 1000 செடிக்கு மேலே எடுக்கலாம். இப்போ நாம் விதைக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 செடி பக்கம் இருக்கும். அதுக்கே வந்து இடம் வந்து அங்கே இருக்காதுன்னு வச்சுங்களேன். ஒரு 2-3 பீஸ் வந்து இதில் வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். எடுத்துகிட்டு இதுக்கு என்ன சாயில் யூஸ் பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு அடியில் வந்து ஆற்று மணல். இந்த மணல் யூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா, விதை வந்து மண்ணில் வந்து இறுகாத இருக்கும். சீக்கிரமாக வந்து முளைச்சி வர்றதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இது வந்து ஈரப்பதத்தையும் வந்து ஈர்த்து வச்சுக்கும். அதனால் நீங்கள் வந்து அடிக்கடி தண்ணி ஊற்றணும்னு தேவையில்லை. நீங்கள் வந்து விதை போடுறப்ப தண்ணி ஊற்றினால மட்டுமே போதும். அதுக்கு மேலே வந்து இந்த தோட்டத்து மண், நீங்கள் வந்து அது எந்த மண்ணாக இருந்தாலும் பிரச்சனை. ஆனால் செம்மண் அந்தளவுக்கு யூஸ் பண்ணாதீங்க. அது யூஸ் பண்ண பார்த்து இந்த விதை வந்து மேலேயே இருக்கிறதுனால இறுக ஆரம்பிக்கும். முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற தோட்டத்து மண்ணை யூஸ் பண்ணுங்கள், அதில் நல்ல ஒரு ரிசல்ட் வரும். இப்போ வந்து இந்த விதையை வந்து கீழே எடுத்து அதில் அந்த மண்ணில் வந்து போட ஆரம்பிக்கணும். ஒன்றா எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து எடுக்க முடியாது. அந்த பாக்ஸு கிட்ட எடுத்துகிட்டு போய்ட்டு மொத்தமாக கத்தியாலே வந்து எல்லா விதையும் அந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஒரு சைடு இருக்கிற விதையே போதும் அந்த பாக்ஸுக்கு. அதுக்கே வந்து அதிகமான செடி தான் இந்த பாக்ஸில் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா விதை உங்களுக்கு பார்க்க தெரியும், இருக்கிற எல்லா இடமுமே வந்து விதையாக தான் இருக்கும். இந்த மாதிரி வந்து எல்லா விதையும் வந்து ஒரு சைடு ஒரு கத்தியை வச்சு இந்த மாதிரி சொரண்டிங்கன்னா எல்லா விதையும் வந்து கீழே வர ஆரம்பிச்சிடும். அதை நீங்கள் எடுத்து அப்படியே டேரெக்டாக வந்து மண்ணில் வந்து போட ஆரம்பிக்கலாம். இதை வந்து அதே மாதிரி வந்து முளைச்சி வந்ததுக்கப்புறம் மாற்றி வச்சா தான் கண்டிப்பாக வந்து எல்லா செடியும் வந்து வளர ஆரம்பிக்கும். ஏன்னா இது நம்ம சீடு வந்து தனித்தனியாக எடுத்து போடல, நம்ம வந்து அந்த விதைக்கான கேப் விட்டு போடுறதுக்கு மொத்தமாக போடுறதுனால எல்லாமே சீடு வந்து பக்கத்துலேயே இருக்கும். செடியும் வந்து ஒட்டியே வளர ஆரம்பிக்கும். அப்படின்னு பார்த்து செடி வந்து உங்களுக்கு முளைஞ்சி வந்துட்ட பிறகு கண்டிப்பாக வந்து செடியை வந்து மாற்றி வேறு பாட்லேயோ இல்லை வேறு இடத்துலையோ வந்து நீங்கள் நட்டு வச்சா தான் அதுக்கப்புறம் செடியோட க்ரோத் வந்து நல்லாயிருக்கும். அது எந்த டைமில் வந்து நம்ம பிடுங்கி ரீப்ளான்ட் பண்ணலாம், மற்ற இடத்துல மாற்றி நடலாம், அதையுமே பார்ப்போம். இந்த மாதிரி வந்து சீடை எடுத்து அந்தந்த இடத்துல அப்படியே போட்டு விட்டிங்கன்னா ஒரு வாரத்துலேருந்து ஒரு வாரத்துலேயே உங்களுக்கு செடி வந்து முளைச்சி வர ஆரம்பிச்சிடும். ஒரு 7லேருந்து 10 நாளுக்கு மேலே செடி வந்து உங்களுக்கு தனியாக பிடுங்கி நடுற மாதிரி அந்த ஒரு ஸ்டேஜில் வந்துடும் வச்சுங்களேன். அது எப்படி வருதுன்றது வந்து ஃபுல்லாக பார்ப்போம். இதுலேருந்து வந்து நமக்கு இதே மாதிரி ட்ராகன் ஃப்ரூட்டு பழம் பழுக்குமான்னு கேட்டிங்கன்னா காய் காய்ச்சி பழுக்கும். ஆனால் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா நம்ம விதையிலேருந்து எடுக்கிற எந்த ஒரு செடியுமே வந்து கொஞ்சம் லேட் ஆகும். கட்டிங்ஸ் மூலிமா நீங்கள் எடுத்திங்கன்னா அதோட ரிசல்ட் வந்து சீக்கிரமாக வரும். அதனால் சப்போஸ் நீங்கள் பழத்துக்காக தான் இது பண்ணுறீங்கன்னா கட்டிங்ஸ் மூலிமா கிடச்சிதுன்னா வாங்கி வச்சிங்க. அப்படி இல்லை, நீங்கள் வந்து பழம் வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வரீங்கன்னா அதுலேருந்து விதையை எடுத்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் டிலே ஆகும், அந்த பழம் வந்து வரதுக்கு டிலே ஆகும். வந்துட்ட பிறகு அந்த கட்டிங்ஸ்லேருந்து நம்ம மறுபடியும் எடுத்து செடி வந்து வச்சிங்கன்னா அதுலேருந்து சீக்கிரமாக வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி வந்து எல்லா அந்த படுற மாதிரி அந்த சீடை வந்து போட்டு விட்டுருங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே ஒரு லைட்டான ஒரு லேயரில் அதே மாதிரி தோட்டத்து மண் ரொம்ப அதிகமாக போட்டு விதைக்கு வந்து சமாதி கட்டுறாதீங்க. லைட்டாக வந்து விதை மட்டும் கொஞ்சமாக மறைஞ்சால் போதும். ஓகேங்களா? அதிகமாக போட்டிங்கன்னா விதை வந்து துளுத்து வர்றதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், லேட் ஆகும்.
போட்டுட்டு தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணுறேங்க. கண்டிப்பாக ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணி தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள். இப்போ வந்து ஒரு 4 நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா செடி வந்து லைட்டாக வந்து முளைச்சி வர ஆரம்பிச்சிடும். சின்ன சின்னதாக அந்த விதையிலேருந்து வெளியே வர ஆரம்பிக்கும். இப்போ எடுத்து மாற்றி நடலாமான்னு கேட்டிங்கன்னா இப்போ எடுத்து மாற்றி நடக்கூடாது. நீங்கள் வந்து இப்போ எடுக்கவே முடியாது. செடி வந்து அந்த வர துளிர் வந்து உடைய ஆரம்பிச்சு இல்லைங்களா, ஒரு 4 நாள்லேயே உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து துளிர்த்து வர ஆரம்பிச்சிடும். தெரியும், அந்த சீடு வந்து மேலே அந்த ஒட்டிக்கிட்டு இருக்கும். இன்னும் ஒன்றா வந்து எல்லாமே வந்து பக்கத்துலேயே போட்டதுனால ஒட்டிக்கிட்டே முளைச்சிட்டு இப்போ வந்து ஒரு 10 நாள் ஆகுது. செடி வந்து நல்லாவே வளர்ந்து வந்துருச்சு. இது வந்து ஒரு 2 நாள் முன்ன பின்ன வரும்னு வச்சிங்களேன். ஒரு சில ஏரியாவை பொறுத்து, ஒரு மண்ணை பொறுத்து ஒரு 2 நாள் முன்ன பின்ன வந்து முளைச்சி வர ஆரம்பிக்கும். ஆனால் மினிமம் வந்து ஒரு 10 நாள் எடுத்துக்கும் இந்த அளவுக்கு வர்றதுக்கு. இந்த டைமில் வந்து நம்ம மாற்றி எடுத்து நட ஆரம்பிச்சிடலாம். லைட்டாக கொஞ்சம் பெருசாக இருக்கிற செடியெலாம் பார்த்திங்கன்னா மாற்றி எடுத்து வேறு ஒரு கண்டெய்னர்லேயோ இல்லை ஜாடிலேயோ மாற்றி நட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த செடியோட க்ரோத் வர அதை இன்னும் ரீப்ளான்ட் பண்ணிக்கலாம், வேறு இடத்துல மாற்றி நட்டுக்கலாம். இப்போ இதுலேருந்து நான் ஒரு சில செடி வந்து வேறு இடத்துல மாற்றி நட்டுக்கிறேன், வேறு ஒரு கண்டெய்னரில். அதையுமே காட்டுறேன். ஆனால் எடுக்க பார்த்து கொஞ்சம் வந்து பார்த்து எடுக்கணும். அந்த ஸ்டெம் வந்து உடையிற மாதிரி இருக்கும். லைட்டான தண்டாக தான் இருக்கும். அது வந்து நீங்கள் அழுத்தி எடுக்க பார்த்து உடஞ்சிரும். அதனால் இன்னும் கொஞ்சம் நாள் கூட விட்டு எடுக்கலாம். இன்னும் ஒரு 5 நாள் விட்டால் கூட உங்களுக்கு இன்னும் கையில் எடுக்கிற மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்து ஒரு கொஞ்சம் பிளான்ட் வந்து மாற்றி நான் அப்போவே நட்டுட்டேன். ஒரு 8 நாள்லேயே வந்து வேறு ஒரு கண்டெய்னரில் வந்து மாற்றி நட்டுட்டேன். இப்போ அதுவுமே வளர ஆரம்பிச்சிருச்சு. இதுபோல் தான் வீட்டு விதையிலேருந்து ட்ராகன் ஃப்ரூட் வந்து வளர்த்துக்கலாம். இது வந்து வளர்ந்ததுக்கப்புறம் இதுலேருந்து நம்ம ஸ்டெம்முலேருந்து மாற்றிக்கலாம். அந்த கட்டிங்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம். அதுலேருந்து எடுக்க பார்த்து உங்களுக்கு இன்னுமே சீக்கிரமாக வந்து அந்த பழமானது காயானது வந்து காய்க்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து செடி வந்து புதுசாக வந்து ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விதையிலேருந்தே ரெடி பண்ணிக்கலாம். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகே.